பார்வதி வந்து எப்பவுமே திருந்த மாட்டாங்க. சொல்லப்போனா அவங்கள வந்துட்டு பயங்கர இரிட்டேட்டிங் பண்ற ஒரு கேரக்டரா தான் நானே ஃபீல் பண்றேன் இப்போதைக்கு. சொல்லப்போனா ஒன்று சொன்னா அதுக்கு எதிர்த்து தான் சொல்லுவாங்க. ஒருத்தவங்க சொல்றத கேட்டு திருந்தி திருத்திப்பாங்கன்னு பார்த்தா அதையும் பண்ண மாட்டேங்கிறாங்க. பிரவீன் வந்துட்டு இந்த முறை கேப்டன் ஆனதுக்கு ஆன உடனேயும் வந்துட்டு இந்த பிக் பில வந்து நடந்த பிரச்சனைகள வச்சு அவர் வந்துட்டு சில ரூல்ஸ் ஒரு கேப்டனா அவர் வந்துட்டு பிரச்சனை வராம இருக்கிறதுக்காக பல ரூல்ஸ்ல வந்து உருவாக்கினாரு. ஸோ அத வந்துட்டு ஹவுஸ்மேட்ஸ்க்கு முன்னால சொல்லிக்க, அதுக்கு அப்ஜெக்ஷன் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு இதுக்குமே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க தான் சொல்லத் தொடங்கிட்டாங்க. முக்கியமா பேட்டரி மாத்துற விஷயத்துக்கு பெல் அடிச்சோனே சவுண்ட் மார்னிங் சவுண்ட் கேட்ட உடனேயுமே நீங்க போயிட்டு அத மாத்தணும். அந்த விஷயத்த வந்ததுக்கு. அதுக்கு ஒரு எதிர்ப்பு கதைக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு ஆர்டர் அவங்க வந்துட்டு இந்த முறை வந்து என்ன மாரி செய்றாருன்னா பிரவீன் வந்துட்டு அவமான வட்டம் என்று சொல்லி ஒரு வட்டம் வந்து உருவாக்கியிருக்கிறார். அந்த இது என்னன்னா, ஒருத்தவங்க வந்துட்டு டாஸ்க்க செய்யல இல்ல பிழ விட்டா, அந்த அவமான வட்டத்துக்குள்ள அவங்களோட இத பொறுத்து 30 செகண்டோ 30 மினிட்ஸோ 30 மினிட்ஸோ அது டிபெண்ட் ஆன் அந்த நேரத்தில தலைவருக்கு என்ன தோணுதோ, அத மாதிரி நான் விடுவேன். நீங்க வந்து அதில நிக்கணும். அதுல நின்றா உங்கள அவமான வட்டம் அந்த மாதிரியான முறையில இந்த டாஸ்க்க வந்து செய்ய போறேன்ன்ற மாரி செஞ்சாங்க. அதுக்கும் அவங்க ஆப்போசிட்டா கதைச்சாங்க. கேப்டன் சொன்னதுக்கும் எதிரு. அதே நேரத்தில கிச்சனுக்குள்ள தான் இந்த முறை அவங்க சமைக்கிறதுக்கும் போட்டுருக்காங்க. வெசல் ஹவுஸ்லிங்குக்கு முக்கியமா யார் வந்துன்னா கெமிய வந்து போட்டுட்டாங்க. ஏற்கனவே பிரச்சனைகள் எல்லாம் கொழுத்து விட்டு போகும். கிச்சனுக்குள்ள அவங்கள பொறுப்பு போட்ட உடனேயும் என்ன நடக்க போகுதுன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க் யூ காய்ஸ்.